முன்னொரு காலத்துல கௌசிகன் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு வாழ்க்கையில பெரிய பிடிப்பு இல்லாம சன்னியாசி ஆகணும்ட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு சன்னியாசி ஆயிட்டாரு. அவரோட அப்பா அம்மா எவ்வளோ தடுத்து பார்த்தாங்க. இருந்தாலும் அவரே எனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்பும் இல்ல, நான் பெரிய சன்னியாசி ஆகணும், அதுதான் என்னோட ஒரே குறிக்கோள்ன்ட்டு அவர் அப்பா அம்மாவை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு தவம் பண்ண போயிட்டாரு. தவம் பண்ணவரு அவருக்கு தேவையான சக்தியை அடைஞ்சாரு. தவத்தால அவருக்கு சக்தி கிடைச்ச பிறகு அவருக்கு கர்வம் அதிகமாயிடுச்சு. நம்மள மீறி இந்த ஊர்ல யாரும் எதுவும் பண்ண முடியாது, நாம தான் சக்தியான ஆளுன்றது அவரோட எண்ணமா இருந்தது. ஒரு நாள் அவர் நதிக்கரையில நடந்து போயிட்டே இருக்கும்போது தண்ணி தாக எடுத்துச்சு. தண்ணி குடிக்கலான்ட்டு தண்ணி குடிக்க போகும்போது ஒரு கொக்கு அவர் குடிக்கிற தண்ணி மேல அதோட எச்சத்தை விட்டுடுச்சு. இதை பார்த்த உடனே கௌசிகருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நேரா அந்த கொக்கை முறைச்சி பார்த்தாரு. உடனே அந்த கொக்கு எரிஞ்சு நதியில கீழே விழுந்துடுச்சு. இதை பார்த்த கௌசிகருக்கு கர்வம் அதிகமாயிடுச்சு. நான் குடிக்கிற தண்ணியை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன் இல்லையா, உனக்கு இந்த தண்டனை தகுந்தான்ட்டு நேரா ஊருக்குள்ள போனாரு. ஊருக்குள்ள போனவருக்கு கொஞ்சம் பசி அதிகமாயிடுச்சு. அதனால ஒரு வீட்டோட திண்ணையில வந்துட்டு, நான் கௌசிகன் வந்திருக்கிறேன், சாப்பாடு சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கன்னாரு. வழக்கமா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் இவரை பார்த்தாலே பயப்படுவாங்க. இவர் சொன்ன உடனே சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. ஆனாலும் அந்த வீட்டுல 2-3 தடவை கேட்டு பார்த்துட்டாரு, உள்ள இருந்து பதிலே இல்ல. 4வது தடவை கொஞ்ச நேரம் பொறுங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு ஒரு பதில் மட்டும் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டு அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வெளியே வந்து திண்ணையில வச்சாங்க. இதை பார்த்த கௌசிகர் ரொம்ப கோவமா அந்த அம்மாவை முறைச்சி பார்த்தாரு. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே, எரிஞ்சு போக நான் ஒன்னும் கொக்கு கிடையாது, அமைதியா சாப்பிட்டுட்டு போங்கன்னாங்க. இதை கேட்ட கௌசிகருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நான் அந்த கொக்கை எரிச்சது உனக்கு எப்படி தெரியுமான்னாரு. உடம்பு சரியில்லாத என்னோட கணவர், அவரோட அப்பா அம்மா, அவங்க எல்லாரையும் கவனிச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எனக்கு குளக்கரையில என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அந்த சாதாரண கொக்கு மேல உங்களோட தவ வலிமையை நீங்க வீணாக்கணதும் தெரியும்னாங்க. இதை கேட்ட கௌசிகருக்கு மொத்த கர்வமும் அடங்கி போயிடுச்சு. இந்த சாதாரண ஒரு கடமையை செய்யறதால இவ்வளவு பலன் கிடைக்குமான்னு கேட்டாரு. இதுல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இதே தெருவோட கடைசியில தர்மவியாதர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்க. அவரு எல்லார விட மிகச்சிறந்த மகான், அவரை பார்க்காம இந்த ஊரை விட்டு போகாதீங்கன்னாங்க. அந்த தர்மவியாதர் என்ன பண்றாரு பார்க்கலான்ட்டு அந்த கடைசி வீட்டை தேடி போனாரு. அங்க ஒரு இறைச்சி கடை தான் இருந்தது. அப்போ அந்த இறைச்சி கடையோட முதலாளி கிட்ட போயிட்டு, இங்க தர்மவியாதர்ன்றவர் யாரு அப்படின்னாரு. நான் தான் அந்த தர்மவியாதர்னாரு அவரு. கௌசிகருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இது மாதிரி ஒரு பாவ செயலை செய்யறவன் என்ன விட சக்தி வாய்ந்தவனா இருப்பானா அப்படின்ற குழப்பத்தோடவே அங்க நின்றுட்டு இருந்தாரு. தர்மவியாதர் கேட்டாரு, உங்களை கண்டிப்பா அந்த அம்மா தான் அனுப்பிச்சிருப்பாங்க. இதை கேட்ட கௌசிகர், ஆமா, அந்த அம்மா தான் உங்களை பார்த்துட்டு வரும்படி அனுப்பிச்சாங்க. உங்களை பார்க்கும்போது நீங்க சக்தி வாய்ந்தவர்ன்றது எனக்கு எதுவும் தெரியலையேன்னாங்க. தர்மவியாதர் சொன்னாரு, உண்மைதான், எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, இந்த இறைச்சி தொழிலையும் செய்யறேன், இதான என்னோட அப்பா அம்மாவையும் பாத்துக்கிறேன், இந்த தொழில இருந்து வர அதிகப்படியான பணத்தை இங்க இருக்கிற மக்களுக்கு தானமா கொடுக்கறேன், என்னால முடிஞ்சது எவ்வளவுதான். கௌசிகருக்கு புரிஞ்சது, வாழ்க்கையில தவம் பண்றது முக்கியம் கிடையாது, நம்மளோட கடமைகளை ஒழுங்கா நேர்த்தியா பண்ணிட்டு இருந்தாலே அதுவே மிகப்பெரிய சக்தியை கொடுக்குன்றது.